ஏன் மீன் அழுதுட்டு இருக்க, அந்த மாதிரி விடு, அவங்க அப்படி பேசிட்டு நினச்சி நீ எதுக்கு கவலைப்படுற, நம்ம நல்ல எண்ணத்தில் தான் அந்த மாதிரி குழந்தையை தத்தெடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னோம், அவங்க அம்மாவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஏன் இப்படி திடீர்னு இப்படி பேசினாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல, நீ கவலை விடு, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைங்க, என்னால் அந்த மாதிரி எடுத்துக்க முடியல, எப்போ போனாலும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது கூட வரேன்னு தானே சொன்னாங்க, சந்தோஷமாக தானே நம்ம கூட வந்தாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க, எப்போவுமே நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது குழந்தையை தத்தெடுக்கிறத பற்றி பேசிட்டு தானே இருப்போம், கிருஷ்ணன் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும்ல, அவங்க பொண்ணும் வந்து பார்த்துக்கிறதே கிடையாது அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லி நம்மக்கிட்ட ஃபீல் பண்ணாங்கல்ல, அதனால் அந்த பையனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பேசணும். எதனால் இப்படி திடீர்னு அந்த மாதிரி அவங்க பேசினாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், விடு, அவங்க வேறு ரொம்ப எல்லாத்துக்கும்லாம் அசிங்கமாக பேசிட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம தொடர்ச்சியாக அவங்க வீட்டுக்கு போகிறதும் நல்லா இருக்காது, அதையும் மீறி நம்ம போனால் கூட நம்ம அம்மாவும் இப்போ தேவையில்லாமல் அசிங்கமாக பேசுவாங்க, விடு, இனிமேல் நம்ம அங்கே போக வேண்டாம், அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மீனா வந்துட்டு உடனே இல்லைங்க, அவங்க ஏன் அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனால் நம்ம அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேண்டாம் மீனா, நான் சொல்கிறது கீழே, மேற்கொண்டு நீ அசிங்கப்படுறதை என்னால் பார்க்க முடியாது, தேவையில்லாமல் அவங்க ஏதாவது வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப சங்கடமாயிரும், நேற்று அவங்க பேசுனதே என்னால் தாங்கிக்க முடியல, உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப வேறு ஃபீல் ஆகுது, அதனால தான் நான் சொல்கிறேன் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைங்க, இந்த ஒரு வாட்டி நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு மட்டும் கேட்டு வரலாம், ஏன் அப்படி பேசினாங்கன்னு கேட்டு வரலாம், விஷயம் தத்தெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, வீட்டுக்கே வந்துடாதீங்க அப்படின்னு அவங்க பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க, அதனால் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம், எனக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனாக்கு வேண்டி ஒத்துக்கிட்டு சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறாங்க. மீனாவும் முத்துவும் அங்கே போகிறாங்க அந்த ஊருக்கு. அங்கே போய் பார்த்தா வீடு பூட்டி கிடக்குது. பக்கத்து வீட்டில் விசாரிக்கும் போது இல்லை, அவங்க அங்கே வீட்டில் இல்லை, அவங்க வீடை காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலி பண்ணி போயிட்டாங்களா, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பொண்ணே வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படிங்கும்போது எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவங்க பொண்ணே வந்து பையனையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க இப்படி திடீர்னு காலி பண்ணி போனதே நம்ம வருவோம்னு சொல்லி தான் காலி பண்ணி போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா சாதாரணமாக நடந்த விஷயம் மாதிரி தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நல்லது தான் நினச்சோம், ஆனால் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, நம்ம இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, வா மீனா போகலாம், இதையெல்லாம் மொத்தம் பண்ணி மறந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ளேயே ஒரு இளநீ கடையை பார்த்துட்டு சரி இரு, நான் போய் உனக்கு இளநீ வாங்கிட்டு வரேன், நீ வேறு தாகமாக இருப்ப, அழுது மூஞ்சி வேறு வீங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்து இல்லைங்க வேண்டாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேண்டாம் இரு மீனா, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் நிறுத்திட்டு முத்து போய் இளநீ கடையில் இளநீ வாங்கிட்டு இருக்காரு. மீனாவும் கார் கதவை திறந்துட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அந்த வழியாக வந்து ரோஹிணியோட அம்மாவை கவனிச்சிக்கிட்டு இருந்த அந்த நர்ஸ் வந்து வராங்க. அவங்கள வந்து மீனாக பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஏங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நர்ஸ் இவங்களை பார்த்துட்டு ஓ நீங்களா, நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கேங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும். இல்லை இந்த மாதிரி கிருஷ்ணையும் அவங்க பாட்டியும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தோம், ஆனால் வீடு பூட்டி இருக்கு, கேட்டால் அவங்க வந்து வீடை காலி பண்ணி போயிட்டு தான் சொல்கிறாங்க, அவங்க பொண்ணு தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு துபாயில் தான் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் துபாய்க்கே போயிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. மீனா அப்படி சொன்னதை கேட்டோன்னே அந்த நர்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. முத்துவும் அப்போ வந்துடுறாரு இளநீ வாங்கிட்டு. முத்துவும் மீனாவையே மூஞ்சியும் பார்க்குறாங்க அந்த நர்ஸு. இவங்க கிட்ட உண்மையை சொல்லாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருக்குது, அன்னைக்கே அந்த அம்மா ஒரு மாதிரியாக தான் பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் ரெண்டு பேர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் தான் உங்ககிட்ட அதை சொன்னேன்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும். இல்லை நீங்கள் அந்த குழந்தையை பார்க்குறக்கு அந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றீங்க, வரும்போதெல்லாம் நான் உங்களை கவனிச்சிருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, அந்த அம்மாவும் உங்ககிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, நீங்கள் அங்கே வர்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பாசமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் நீங்கள் அன்றைக்கி வரும்போது அந்த குழந்தை அந்த வீட்டில் அந்நேரம் வரைக்கும் அங்கே தான் இருந்தது, ஒரு ஃபோன் வேறு வந்தது அவங்களுக்கு, வந்தோடனே தான் அவங்க கொஞ்சம் மாறிட்டாங்க, டக்குன்னு பையனை கொண்டு போய் கொஞ்சம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க, அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து உடம்பு சரியில்லாதனால என்னை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கேன், 4 நாளாக அங்கே தான் இருக்கா, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான்னு உங்ககிட்ட அவங்க போய் சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் தான் அவங்க கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா முத்துவுக்கு மீனாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்போ மீனா இருந்துட்டு ஒருவேளை நம்ம தத்தெடுக்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு நம்ம குழந்தை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி அங்கே கொண்டு போய் விட்டுருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு அந்த நர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து அது மட்டும் காரணமாக தெரியல, அவங்க பொண்ணு துபாயில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த பொண்ணு தான் வந்து இவங்களை பார்த்துட்டு போகிறக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட டாக்டர் பேசும்போது நான் சென்னையில் தான் வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. சென்னையில் இருக்காங்களாம், சென்னைன்னு சொல்லி சொல்லவே இல்லையே, துபாயின்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணு வந்தபோது சென்னையில் இருக்கிறதா தான் சொல்லுச்சு, உங்கள் கூடவே உங்கள் அம்மா வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லும்போது கொஞ்ச நாளில் நான் வந்து அங்கே ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. அந்த நர்ஸ் சொல்கிறத கேட்க கேட்க மீனாக்கு முத்துக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்காக அந்த அம்மா போய் சொல்லணும், நம்மக்கிட்ட ஆரம்பத்துலேருந்து அவங்க துபாயில் இருக்கிறதா தானே சொன்னாங்க, இப்போ
ஏன் இப்படி திடீர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க பொண்ணோட ஃபோன் நம்பர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மீனா கேட்டதுக்கு அந்த நர்ஸ் வந்து இல்லைங்க அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வீடு பூட்டி இருக்கு, அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பொண்ணு தான் சென்னைக்கே கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஓ அப்போ சென்னைனா இந்த அம்மா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே, அப்போ நாங்கள் நினச்சிட்டோம், நாங்கள் அடிக்கடி தத்தெடுக்கிறத பற்றி பேசுகிறோம், நேற்று கூட எங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிட்டு போயிருந்தோம், அவங்க வந்ததான் எங்களை ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எங்கள் விடுங்க அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை மீனா நடந்தது தான் நான் சொல்கிறேன் அப்படின்போது, அப்படிங்களா அப்போ நேற்று நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ இது சடனாக காலி பண்ணி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸ் கேட்குறாங்க. ஆமாங்க இங்கே வந்தோடனே எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அவங்க எல்லார்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, ஆனால் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தங்க தான் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க போல தெரியுது. என்னன்னு எனக்கு முழு விவரம் தெரியல, ஆனால் அவங்க பொண்ணு சென்னையில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னு அவங்க நினைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படின்னா அந்த பொண்ணே உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இவங்க 2 பேருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. எதுக்காக இந்த அம்மா வந்து அப்படி நம்மக்கிட்ட மறைக்கணும், சென்னையில் தான் இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்ன விவரத்துக்கு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அந்த நர்ஸ் வந்துட்டு இப்படிமா தான் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு என்றைக்கும் சொல்லிடாதீங்க, வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அப்புறம் அவங்க பொண்ணு வந்து நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா என் வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு இல்லை நாங்கள் உங்களை பார்த்த மாதிரியே நாங்கள் காமிச்சிக்க மாட்டோம், உங்கள் மூலியமாக தான் இந்த விவரம் தெரிஞ்சதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்களுக்கே இதை வச்சு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கே ஒரே குழப்பமாக தான் இருக்குது, அதனால் நாங்கள் உங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டோம், நீங்கள் தைரியமாக இருங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த நர்ஸ் வந்து யோசிச்சுட்டு நின்றுருக்கு, இவங்க 2 பேரும் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, சின்ன வயசு தான் இவங்களே குழந்தை பெற்றுக்க முடியும், இருந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி தான் இவங்க ட்ரை பண்ணி அந்த குழந்தைய தத்தெடுக்க கேட்டாங்க. ஆனால் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏதோ கொக்குமாக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் நினச்சிட்டு போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் காரில் போகும்போது ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்காங்க. அப்புறம் மீனா இருந்துட்டு ஏங்க என்னங்க பிரச்சனையாக இருக்கும், எதுக்காக அந்த அம்மா அப்படி சொல்லணும், எதுக்காக அவங்க பொண்ணு வந்து சென்னையிலேயே இருந்துட்டு துபாயில் இருக்கிறதா சொல்லணும், அதுக்கு அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. எனக்கும் அதான் மீனா ஒன்றும் புரியல, ஆனால் நர்ஸ் சொன்னதை வச்சு பார்த்தா நம்மக்கிட்ட மட்டும்தான் அவங்க அந்த விஷயத்தை மறைக்கிறாங்கன்னா நமக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்மந்தம், அப்படின்னா அந்த கிறிஷோட அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ரோஹிணி வந்து அவங்க அம்மாவையும் குழந்தையும் அவங்க பார்த்து வச்ச வீட்டில் வந்து குடி வச்சிடுறாங்க, பையனையும் அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்கன்னு தான் அர்த்தமாகுது. எப்படி இருந்தாலும் முத்து வந்து அங்கேயும் சவாரிக்கு போகிறவர் கண்டிப்பாக வந்து ரோஹிணி அந்த குழந்தையோடைய அம்மா கூடயும் இல்லை அவங்க அம்மாவும் குழந்தையுமே வந்து முத்துவோட கண்ணில் படாமல் இருக்க போகிறதில்ல. கூடிய சீக்கிரம் ரோஹிணியோட வண்டவாளம் என்னன்னு சொல்லிட்டு முத்து கண்டுபிடிக்க தான் போகிறாரு. அப்போ சொந்த குழந்தையே கவனிச்சிக்க முடியாமல் இந்த மாதிரி அனாதையை விட்டு வச்சுட்டு நாங்கள் தத்து எடுக்கிறோங்கிற நல்ல எண்ணத்தை கெடுத்து வீட்டில் இத்தனை குட்டிச்சேர்வு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு முத்து எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாக்க தான் போகிறாரு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.